ஸோ அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க் இருந்துச்சு. லைக் அந்த ஃபிஷ் டேங்கே ஓவல் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளேயும் நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. அதுதான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இதோ அடுத்த மீன் ஜெல்லி ஃபிஷ். அந்த டேங்க் ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. லைக் லைட்ஸ் மாறிட்டே இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு, என்ன மாதிரியே. அடுத்தது பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர். இது நிறைய பார்த்துருப்பீங்க, சாப்பிட்டும் இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்காக லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நெக்ஸ்ட் அஞ்சலை மீன். நம்ம நிலத்தில் எப்படி ஸ்னேக் பாபு இருக்கார்ல, அந்த மாதிரி வந்து நீருக்குள்ளே வந்து இவர் தான் ஸ்னேக் பாபுவான். கொஞ்சம் வெடப்பு கைன்னு சொன்னாங்க, நிறைய டிஸ்டன்ஸ்லேயே இருந்துட்டோம். பாருங்களேன் எப்படி போகிறான்ட்டு அவன் மடையன். அடுத்தது நம்ம சுறா உலகத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் சுறான்னு கேட்காதீங்க, இப்போ வருவான் பாருங்க. இது சுறா இல்லை, இது சூறை. அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னா இப்போ சரக்குன்னு ஒரு தான் போவான் பாருங்க. வந்துட்டான் பார்த்தீங்களா. இது வந்து என்னது டீப் ஓஷன் போட்டிருந்தாங்க. இதோ வந்துட்டான் ஷார்க். நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் ஷார்க் கூட. அப்புறம் கடைசியாக வந்தோம்னா கடல் கன்னி இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் கன்னியை. இவங்க தான் அந்த கன்னி. வந்தாங்க, இப்படி ஒரு சமசால்ட் அப்படி ஒரு சமசால்ட் அடித்தாங்க, ஒரு ஹார்ட்டு போட்டாங்க, ஒரு கிஸ்ஸு கொடுத்தாங்க, அப்படியே கிளம்பிட்டாங்க. கடைசியாக கிருட்டு சுற்றினாங்க, அப்புறம் அப்படியே மேலே போயிட்டாங்க. அவ்வளோதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.